வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. இன்றைக்கு மாங்கனி திருவிழா. மாங்கனி திருவிழா காரைக்கால்ல நடக்குது. இன்னைக்கு பிச்சாடனர் சிவபெருமான் பிச்சாடனரா சப்பரத்துல காரைக்கால் அம்மையார் கோவிலை நோக்கி போயின்னு இருப்பார். அப்படி போயின்னு இருக்கும்போது வேண்டிக் கொண்ட பக்தர்கள் மேல இருந்து மாங்கனிகளை கீழே வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் மேல வீசி எறிவாங்க. அப்படி அவ மேல வீசி எறியும் போது அவ அப்படியே பிடிச்சு பிடிச்சு எடுத்து வச்சுண்டு அத பிரசாதமா சாப்பிடுவாங்க. இந்த மாங்கனிகளை பிரசாதமா சாப்பிடும் போது அவளுக்கு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும். இந்த மாம்பழங்களை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய தீராத நோய்கள் அத்தனையும் தீர்ந்து போகும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஐதீகம். இந்த திருவிழா தான் இன்னைக்கு காரைக்கால்ல நடந்திருக்கு. பாருங்களேன், சப்பரம் வர வர பிச்சாடனர் சப்பரத்துல வந்துட்டே இருக்கார். வர வர முன்னாடி அத்துணை பக்தர்களும் கீழே இருக்கக்கூடிய பக்தர்கள் மேல மாங்கனிகளை வீசி வீசி எரிஞ்சிட்டு இருக்கா. எப்படி ஒரு விசேஷம் பாருங்க. இந்த மாங்கனி திருவிழாவை பற்றி தான் இப்ப இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கிறவளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்கனி திருவிழாவை நம்ம போய் பார்ப்போம். 63 நாயன்மார்களும் சிவபெருமானின் திருவடியில் சேர்ந்தவங்க. அவர்களுக்கு சிறப்புகள் அதிகம், பெருமைகள் அதிகம். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா பாருங்க, அந்த 63 நாயன்மார்களிலும் சிறப்புகள் பெற்றவர்கள் அத்தனை பேரும்னாலும் அவர்களில் இருவர் மட்டும்தான் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள், மிக பெருமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு கூட நம்மளால சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அம்மையே என்று அழைச்சிருக்காரு. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாதவர் தான் நம்ம சிவபெருமான். அவர் முதலில் தோன்றியதால் அவருக்கு யாருமே இல்லை. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவர் அம்மா என்று அழைத்தது நம்ம காரைக்கால் அம்மையார மட்டும்தான். அதே போல அப்பா என்று ஒருத்தர் அழைச்சிருக்காரு. அதே 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் அப்பா என்று அழைச்சிருக்காரு. அவர் யாருன்னா கண்ணப்ப நாயனார். இப்படி அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கக்கூடிய இந்த இருவர் இருக்காங்க இல்லையா, இதுல நம்ம அம்மா என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம். காரைக்கால் அம்மையார் எப்படிப்பட்டவங்கன்னா தன்னுடைய தலையாலேயே கைலாயத்துக்கு போயின்னு இருக்காங்க. அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. காரைக்கால்ல இருந்து கிளம்பி நான் சிவபெருமான நேர்ல கைலாயத்திலேயே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. கைலாயத்தின் அடிவாரத்துக்கும் வந்தாச்சு. வந்த உடனே சிவபெருமானுக்கு அவர்கள் மேல எவ்வளவு பற்று இருக்கோ அதே போல காரைக்கால் அம்மையாருக்கு 1000 மடங்கு பற்று இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது சிவபெருமான இருக்கக்கூடிய அவர் உறையும் இந்த கைலாய மலைய நான் எப்படி காலால மிதித்து செல்வேன், எப்படி காலால மிதிச்சிட்டு போய் அவரை பார்க்க முடியும்? இந்த கைலாய மலையே என்னப்பன் சிவபெருமான் மாதிரியே எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாரு, தன்னுடைய தலையால அந்த கைலாய மலையை ஏற ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு இடமா ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு படியா அவங்க ஏறும்போது தலையால ஏறுவதுங்கிறது எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா காரைக்கால் அம்மையாருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. என்னப்பன் சிவபெருமான நான் பார்க்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர்கள் சிரமப்பட்டு சிவசிவா ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அந்த படிகளை ஏறிண்டு போயிட்டே இருக்கும்போது அம்மா ஏந்திரு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி வார்த்தைகள் கேக்குது.
அம்மா ஏந்திரு, ஏந்திருந்து நீ நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது, யாரப்பா அது அப்படின்னு கேட்டா, உடனே நான் தான் சிவபெருமான் தான் சொல்றேன் அம்மா, நீங்க ஏந்து வாங்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் அம்மையாருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காரைக்கால் அம்மையார் காரைக்கால்ல தான் பிறந்தாரு. காரைக்கால்ல தனதத்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய வணிகருக்கு அவரு பொண்ணா பிறந்திருக்கார். அவர் மகளா பிறந்து அழகா இருக்கா. ரொம்ப பேரழகாவும் நல்ல அறிவு ஆற்றலுடனும் இருந்து சிவபெருமானையே வணங்கக்கூடிய ஒரு அருமையான மகளா தனதத்தருக்கு வந்து பிறந்திருக்கா நம்ம காரைக்கால் அம்மையார். அவளுடைய இயற்பெயர் அவ அப்பா வச்ச பெயரு புனிதவதியார். புனிதவதி அழகா பருவத்துக்கு வந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா, அதனால காரைக்கால்ல இருந்து கல்யாணம் பண்றதுக்காக அங்க மாப்பிள்ளை தேடும் போது நாகப்பட்டினத்துலதான் பரமதத்தர் அப்படிங்கிற ஒரு வணிகர் கிடைக்கிறார். நம்ம புனிதவதிக்கு ஏற்றவரா பரமதத்தர் இருந்ததுனால அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து வைத்து அவரையும் காரைக்காலிலேயே வணிகம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துட்டாரு தனதத்தர். இப்படி புனிதவதியும் பரமதத்தரும் நல்ல ஒரு குடும்பமா ரொம்ப அழகா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அவங்க குடும்பம் நடத்துறதோடு இல்லாம சிவபெருமானையும் நம்ம புனிதவதியார் விட்டு விடல. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டோம், குடும்பத்துல இருக்கோம், இனி நம்ம சுவாமிய கும்பிடுறதோட சரியா இருக்கும், சேவிச்சுக்கிறதோட சரியா இருக்கட்டும், மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் விடல. முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே போல சிவன் மேலேயும் அன்பும் ஆசையும் பற்றும் பாசமும் பக்தியுமா அப்படி இருந்தா புனிதவதி. அதனால எப்பவுமே சிவபெருமானுக்கு புனிதவதியார் மேல ஒரு அன்பு எப்பவுமே அதிகம். நமச்சிவாயம், நம்ம சிவபெருமானாலே அன்புதானே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பரமதத்தர் மிக்க அன்பான கணவர். அவரு எது கிடைத்தாலும் சரி வீட்டுக்கு புனிதவதிக்கு அனுப்பி வச்சிருவார். அப்படிதான் ஒரு நாள் அவர் வணிகம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க 2 மாம்பழங்களை கொண்டாந்து அவருடைய நண்பர் கொண்டாந்து கையில கொடுக்குறார். இந்த மாம்பழங்களை நீ கொண்டு போய் வீட்டுல புனிதவதி இருப்பாங்க அவகிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டார் நம்ம பரமதத்தர். சரி, மத்தியானம் ஆச்சு, சாப்பிடுறதுக்கு வந்துட்டார். யாரு? பரமதத்தர் வந்தாச்சு. உடனே நம்ம புனிதவதி இலைய போட்டு நன்னா பரிமாறுறா. பரிமாறும் போது அங்க மாம்பழம் வைக்கணுமோ இல்லையோ, இதற்கு முன்னாலேயே இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்துடுச்சு. என்ன அப்படின்னா மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்தாங்களா, 2 மாம்பழத்தையும் 2மே பார்க்கவும் அழகா இருக்கு, நல்ல பழமா நன்னா இருக்கு. அதை கொண்டு போய் உடனே இவ என்ன பண்ணிட்டா, சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சுட்டா. சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் அதை வச்சுட்டா. அர்ப்பணித்ததும் சிவபெருமானுக்கு தான் தெரியும்ல, விளையாடல் செய்யறதுக்கு அவருக்கா சொல்லணும். திருவிளையாடல் பண்ண ஆரம்பிச்சுட்டார். உடனே அங்க இருந்து சிவபெருமானே ஒரு சிவனடியார் மாதிரி அங்க இருந்து வர வந்துட்டு, பகவதி விச்சாந்தேகி அப்படின்னு கேக்குற. என்ன பண்ணுவா இவ? சரி, சமையல் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாம்பழம் 2 கொடுத்து விட்டாரோ இல்லையோ பரமதத்தர், அதுல ஒண்ணு எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்துடலாம், சிவனடியாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூஜையில இருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்துன்னு வந்து அந்த சிவனடியாருக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பியாச்சு. இப்பதான் பரமதத்தை சாப்பிட வராரு பாருங்க. சாப்பிட வந்தாச்சு, வந்து இலைய போட்டு பரிமாறியாச்சு. ஒரு மாம்பழத்தை நறுக்கி வச்சு தொட்டு சாப்பிட்டு இருக்காரு அவரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்ன உடனே பரமதத்தர் என்ன சொல்றாரு, புனிதவதி ரொம்ப நன்னா இருக்கு, நீ போய் அந்த இன்னொரு மாம்பழம் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து நறுக்கிண்டு வா, சாப்பிட கொடு அப்படின்னு கேக்குறாரு. இவளுக்கு அப்படியே அப்படியே பக்குங்குது மனசே. என்னது இது, கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதே, நாம இருந்ததையே சிவனடியாத்த கொடுத்துட்டோமே, நான் என்ன பண்றது அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு, அப்படி நினைச்சுண்டு சிவபெருமானே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வேண்டிண்டே உள்ள போகும்போதே அவர் கையிலேயே மாம்பழம் வந்து கிடைச்சிருச்சு. எப்படி பாருங்களேன், சிவபெருமானின் அருள்ங்கிறது அவ்வளவுதான். அவரிடம் பக்திய முழுக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவரால நம்மள கஷ்டப்படுத்தவே மாட்டாரு, நம்ம கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியாது அவரால.
அப்படி அவ வேண்டிண்டே உள்ள போற போதே அவ கையிலேயே அந்த மாம்பழம் கிடைச்சிடுது. அத பார்க்கும்போது அத பரமதத்தரும் பார்த்துட்டுதான் இருக்காரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது புனிதவதி கிட்ட கேக்குற. அப்ப அவ உண்மையை சொல்றான். ஆமாம் சுவாமி, நானு இந்த மாதிரி சிவனடியார் ஒருவர் வந்தாரு, அவருக்கு ஒரு மாம்பழத்தை நான் வந்து போட்டுட்டேன். இப்ப என்னாச்சு அப்படின்னா, இப்ப நீங்க 2வது மாம்பழம் கேட்ட உடனே நான் என்ன செய்வேன் சிவபெருமானே அப்படின்னு கேட்கும்போது, என் அப்பன் சிவபெருமான் அவராவே மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பரமதத்தர், இத்தனை நாளும் நாம யாரோட குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் அப்படிங்கறத நினைச்சு அப்படியே ஒரு மனசுல அவருக்கு ஒரு பயமே வந்துட்டுனா பாருங்க. ஏன்னா சிவனடியார் அப்படிங்கிறத விட இங்க சிவனுக்கு அத்துணையுமாக உள்ள சிவனாகவே உள்ள இந்த புனிதவதி கூடவா சிவனே புனிதவதியா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுட்டு மனசுல சிவனடியார் கூடவா நாம இத்தனை நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே உடனேயே திரும்ப அவர் கையை அலம்பினாரோ இல்லையோ கிளம்பி போயிட்டார். எங்க போனாருன்னே தெரியல. அன்று அவர் வெளியில போனதுதான். என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, உன்னுடன் குடும்பம் நடத்த முடியாது, நீ ஒரு சிவபக்தை, நீ வந்து சிவனே உருவமா இருக்க, உன்னுடைய குடும்பம் நடத்தி அந்த பாவத்தை செய்ய எனக்கு மனசுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிருந்து அவர் சொல்லலாம் இல்ல, அவரு வெளியே கிளம்பிட்டாரு பரமதத்தை. ரொம்ப நாள் ஆச்சு அவர் வருவார் வருவார் வருவார்னு இவனும் நினைச்சுண்டு சுவாமியெல்லாம் வேண்டிண்டு எப்படியும் வந்துடுவார் எங்க கணவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிண்டு அவர் சிவபூஜையில திளைச்சிண்டு இருக்கா. தனதந்தரும் ரொம்ப மனசுக்கு வேதனையோட இருக்கார். தனதத்தரும் என்ன என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பரமதத்தர் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நேரடியாவே நம்ம திலகவதியார் போறாங்க. அவங்க போன உடனே புனிதவதியார் போன உடனேயே அந்த இடத்துல அங்க அவரு திருமணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குற. இப்படி பார்த்த உடனேயே புனிதவதியார் பார்த்த உடனேயே அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னுடைய கணவருக்கு கொடுக்க முடியாத இந்த அழகையும் இளமையையும் எனக்கு வேண்டாம், எனக்கு பேய் உருவம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டின அடுத்த கணமே அவருடைய அழகெல்லாம் போய் பேய் உரு கொண்டுட்டார் பாருங்க. அவங்களுடைய அந்த அழகு, அறிவு, இளமை, அறிவு இருக்கு, மற்றது எல்லாமே போயிடுச்சு. அறிவும் புத்தியும் மட்டும்தான் இருக்கு. அவர் பேய் உருவுல இருந்துட்டாரு. அதுல இருந்துதான் கோவில் கோவிலாக செல்ல ஆரம்பித்து, நான் சொன்னேன் இல்லையா, கைலாயத்துக்கு சென்று தலையினாலே நடந்து அம்மா என்று சிவபெருமானிலேயே அழைக்கப்படும் அளவு ஆகிட்டாரு. இதுதான் ஒரு ஐதீக நிகழ்வா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு காரைக்கால்ல. காரைக்கால் அம்மையாருக்கு நகர பகுதியிலேயே ஒரு கோவில் கட்டி இருக்காங்க. காரைக்கால் அம்மையாருக்குன்னு தனி கோவிலே காரைக்கால்ல இருக்குன்னா பாருங்களேன். அந்த அளவு சிறப்பு வாய்ந்தவர் நம்ம காரைக்கால் அம்மையார். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாருக்கு தான் இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கு. 4 நாட்கள் கொண்ட திருவிழா இது. இது முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும், பரமதத்தருக்கு மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும். அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடக்கும். அடுத்த நாள் பிச்சாடனர், அப்புறத்துல திருவீதி வர்றார். அந்த நாள் தான் இன்னைக்கு. இன்றுதான் சப்பரத்துல பிச்சாடனரா சிவபெருமான் நம்ம காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வந்தார். எப்படி அப்படின்னா அந்த மாங்கனிகள் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாங்கனியை வாங்கறதுக்காக வராரு பாருங்க. அப்படி பிச்சாடனர் சப்பரத்துல வரும்போதுதான் பக்தர்கள் திருமண தடை விலகவும், குழந்தை பாக்கியம் வேண்டவும், அடுத்தது நோயே இல்லாம தீராத நோய்கள் இருக்கவங்களும் சரி, சாதாரண நோய்கள் யாரா இருந்தாலும் சரி, நோயில்லாத வாழ்வு வாழணுங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல வேண்டி சப்பரத்துல அங்க நம்ம காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல எல்லாரும் வீசுவா, மேல இருந்து வீசி எரியும் போது அதனை எல்லோரும் இறைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீசி எரியறது வந்து இறைப்பாங்க. மாம்பழத்தை அப்படியே 2 கைகளாலும் எடுத்து எடுத்து இறைப்பாங்க. எல்லா பக்தர்களும் அது மாதிரி. அதே போலவே அங்கு இருக்கும் பக்தர்களும்
இறைக்கும் இந்த மாம்பழங்கள் அத்தனையுமே பொறுக்கி எடுத்து, அதாவது அவர்கள் கைகளிலேயே விழும். அவர்கள் மடிப்பிச்சை போல கேட்டு வாங்குவார்கள். அப்படியெல்லாம் இருக்கு. இன்று அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஜூன் 29 இன்னைக்கு அந்த நிகழ்வு காரைக்கால்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. பிச்சாடனரா அந்த மாங்கனி திருவிழாங்கிறது இதுதான். மாங்கனிகளை வாங்கறதுக்காக போறாரு. எங்க? காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு போறாங்க. புனிதவதியார் வீட்டுக்கு போறாங்க. அதுதான் எல்லா பக்தர்களும் இப்படி இறைக்கிறது. மாம்பழங்களை இறைப்பதாக வேண்டிக் கொண்டு இறைப்பது. திரும்ப நாளைக்குதான் அவர்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. இன்னைக்கு மாங்கனி வாங்கிட்டு வந்துருவார் காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு போயிட்டு. அடுத்த நாளை அங்க காரைக்கால் அம்மையாருக்கு தரிசனம் கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய ஐதீக திருவிழா பாருங்களேன். புனிதவதியாரா இருந்து அந்த ஒரு மாம்பழத்தை அந்த சிவனடியாருக்கு கொடுத்ததுதான் இன்றைக்கு மாம்பழங்களை வாரி இறைக்கக்கூடிய இந்த திருவிழாவா, மாங்கனி திருவிழாவா இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள். இந்த சிறப்பு என்னன்னா, இந்த மாங்கனிகளை வாங்கி இறைக்கும் போது அதை பெற்று அதனை சாப்பிடுறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். வீட்டுல கொண்டு போய் வச்சு படையலிட்டு பூஜை செய்து அதற்கு பின் தான் அந்த மாம்பழங்களை சாப்பிடுவாங்களாம் பாருங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஐதீக திருவிழாவா நடந்துட்டு இருக்கு காரைக்கால்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல திருவிழாவை பத்தி சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். பாய்.